உவரியாளும் ஐயன் சிவனே, இந்த உலகை படைத்த பரம்பொருளே. சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து வருகிறீர்கள். நானும் உங்கள் பூஜைக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறேன். இருப்பினும் சொல் சண்டத்தி, இருப்பினும் என்ன? என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இப்படி நம்பிக்கை இழந்தவளாக பேசுகின்றாய்? சுவாமி, நமக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க ஒரு மழலை இல்லையே. அந்த பாக்கியத்தை நமக்கு இந்த ஈஸ்வரன் தரவில்லையே. சண்டத்தி, பலனை எதிர்பார்த்தா நாம் இறைவனை வணங்குகிறோம். வேதாந்தம் பேசுவதாக என்னை நினைத்து விடாதே. ஒவ்வொரு ஜீவனும் அதன் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்துதானே அதன் மறுபிறவி அமைகிறது. அதுதானே வினைப்பயன் என்பது. மற்ற பிறவிகளை விட உயர்ந்த பிறவி மானிட பிறவிதானே. நமக்குத்தானே கடவுள் பகுத்தறிவு என்ற ஒரு அறிவையும் அதிகமாக தந்திருக்கிறார். அதுவே நமக்கு ஆண்டவர் அள்ளி கொடுத்த பேரு தானே. அது சரிதான் சுவாமி. இருப்பினும் நமக்கு சந்ததி இல்லாமல் போய்விடக் கூடாதே என்றுதான். கேட்டவர்க்கு கேட்டவரம் கொடுக்கும் சிவன் சன்னதியில் நின்று சந்ததி கேட்போம் நாம். நோக்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கள் சிவமே, ஆணாகி பெண்ணாகி நின்று அவை ஒன்றுதான் என்று எங்களுக்கு விளங்கச் செய்ய வெறும் இந்த உடல் கூட்டில் ஜீவனாக சிவமும் உடலை இயக்க சக்தியாகவும் நின்று எங்களை ஆட்டுவிக்கும் இறைவா, எங்களுக்கு ஒரு மழலை செல்வத்தை தந்தருள் தேவா. இந்த மண்ணை ஆள எங்களுக்கு ஒரு சிசுவை தந்தருள் தேவா. இல்லை என்றால் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு நீயே எங்களை அழைத்து சென்று விடு. இப்போதே எங்களை நாங்களே மாய்த்து விடுகிறோம். சண்டத்தி, முதலில் நான் இப்போதே உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கலாம். ஆனால் இப்போது பிறக்கும் குழந்தை அசுரதன்மை வாய்ந்ததாகவே அமைந்தது. காலம் கரியும் போது உங்களுக்கு யானே தருவோம். வேண்டாம் இறைவா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கும் போது. பின்னவை நல்லவையாவதும் தீயவையாவதும் தானே இறைவா. அதனால் தான் இறைவா ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்கிறார்கள். சண்டத்தி, இப்போது கிரக நிலைகள் சரியில்லை. நேரம் வரும்போது யாமே தோன்றி உங்களுக்கு. இறைவா, எங்களுக்கு வயதாகிவிட்டால் எங்கள் குழந்தையை நாங்கள் பொலிவடைய செய்ய முடியாமலாகி விடுவோம். எங்கள் பிரார்த்தனையை ஏற்று தாங்கள் வந்து வரமளிக்காமல் சென்றால் சிவபூஜை பலனற்றது என்றாகிவிடக் கூடுமே. ஆகையால் இறைவா, எந்த தகரத்தையும் நாங்கள் தங்கமாக மாற்றி விடுவோம். சரி, காலச்சக்கரத்தை மாற்ற அந்த அறியாலும் முடியாது. விதி உங்களிடமும் விளையாடுகிறது. தத்தாத்து தத்தாத்து, ஒரு குழந்தை கேட்ட உங்களுக்கு 7 குழந்தைகளை தந்தோம். நாராயண நாராயண. நாரதா, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? பிரபு, பூலோகத்தில் இன்று மகேஸ்வரர் ஒரு பேராபத்துக்கு வித்திட்டு வந்துள்ளார். என்ன நாரதா, அப்படி என்னதான் செய்து விட்டார்? பூலோகத்தில் வாழ்ந்து வரும் சண்டன் சண்டத்தி தம்பதிகளுக்கு குழந்தை வரத்தை அள்ளி வீசி விட்டு வந்துள்ளார். நல்ல விஷயம் தானே நாரதா? என்ன பிரபு இப்படி கூறிவிட்டீர்கள்? இப்போது உள்ள காலநிலையில் கிரக அமைப்புகள் சரியில்லையே. தற்போது பூலோகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அசுரதன்மை வாய்ந்ததல்லவா அமைந்துவிடும். அப்படி என்றால் அப்படி குழந்தை பிறப்பதால் இந்த பூலோகத்தில் பிரளயமல்லவா தோன்றும்? ஆம் தேவி. நாரதா, பகவான் தன் கடமையை செய்தார். என்ன சுவாமி, கடமையை செய்வதற்கும் இடம் பொருள் ஏவல் எதுவும் கிடையாதா? தேவி, எல்லாம் நன்மைக்கு. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். பிரபு, தாங்கள் கூறுவது ஒன்றுமே புரியவில்லையே. நாரதா, நன்மையும் தீமையும் கலந்ததுதான் உலகம். உலகில் சான்றோர் வர்க்கம் என்ற மனித இனம் ஒன்று தோன்றப் போகிறது. அப்படியா பிரபு?
நாட்களில் பார்வதி தேவி பூலோகம் செல்ல இருக்கிறார்கள். அப்படி என்றால் மாதா எப்போது சிவனை வந்தடைவார்கள்? நாரதா, பூலோகத்திற்கு செல்லும் பார்வதி தேவி தனக்கென்று அங்கே ஒரு நந்தவனத்தை தோற்றுவித்து அங்கிருந்தபடியே பகவானை பூஜித்து தேவலோகம் வந்தடைவார்கள். அந்த சமயத்தில் தேவலோக சப்த கன்னிகள் 7 பேர் 7 குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். அப்படி என்றால் அந்த 7 குழந்தைகளும் தான் சான்றோர் வர்க்கமா? தேவி, அப்படி என்றால் அந்த குழந்தைகளை யார் வளர்ப்பது? அதற்குரிய அவதாரத்தை அந்த சிவபெருமானை படைத்து பூலோகத்துக்கு அனுப்புவார். அப்படி என்றால் ஒரு புறம் சப்த கன்னிகள் ஈண்டெடுத்த 7 சான்றோர்கள், மறுபுறம் சண்டத்தி ஈண்டெடுத்த 7 அசுரர்கள். அதுதான் பிரபு கூறியது போல் நன்மையும் தீமையும் கலந்த உலகமா? நாராயணா 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 நாராயணா. என்ன நாரதா, என்னாலும் இல்லாத திருநாளாக இன்று அனைத்து தேவர்களையும் உந்தலமையில் அழைத்து வந்திருக்கிறாய். சிவசிவா, நான் இவர்களை அழைத்து வரவில்லை. நான் தங்கள் தரிசனத்திற்காக வந்து கொண்டிருந்த போது தேவேந்திரன் கூட வந்து கொண்டிருந்தான். என்ன விஷயம் தேவேந்திரா? நாரதா, ஏதாவது விளக்கம் ஏதாவது உண்டா? நாராயணா நாராயணா, எல்லோருக்கும் உபாயம் கிடைக்க ஒரு வழியை சொன்னால் அது கலகமாகி விடுகிறது. தேவேந்திரா, நீ கூற வந்ததை நீயே கூறிவிடு. நான் வாயை மூடிக்கொண்டு மௌனியாக நிற்கிறேன். மகேஸ்வரா, நம் தேவர்கள் அனைவருக்கும் திடீரென ஒரு ஆசையாம். என்ன தேவேந்திரா, தயங்காமல் கூறு. மகேஸ்வரா, நாம் திருப்பார்கடலை கடைந்து வெகு நாட்களாகிவிட்டதல்லவா? ஆகையால் இறைவா, நீங்கள் அனுமதித்தால் இப்போதே அமுதம் கடைந்து சாப்பிட நம் தேவர்கள் காத்திருக்கிறார்கள். என்ன நாரதா, கலகத்தை ஆரம்பித்து விட்டாய். சரி, கடையலாம். ஆனால் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனிடம் அனுமதி கேட்டு அதன் பிறகு கடையுங்கள். அப்படியே செய்கிறோம் இறைவா. ஆனால் இறைவா, என்ன தேவேந்திரா, என்ன தயக்கம்? அமுதம் கிடையும் போது அமுதத்திற்கு பதிலாக வேறேதும் கிடைத்தால்? கவலை வேண்டாம், அமுதத்தை 33 கோடி தேவர்களும் பயிருங்கள். வேறு பொருள் கிடைத்தால் எமக்களில். அப்படியே செய்கிறோம் இறைவா. நாராயணா நாராயணா. தேவேந்திரா, அப்படி என்றால் நாளையே அமிர்தம் கடைய ஏற்பாடு செய்யலாமே? தேவரிஷி, அதற்கு நேருமலையை மத்தாகவும் வாசுகியை கயராகவும் பயன்படுத்தலாம் என நினைக்கிறோம். நாராயணா நாராயணா.